பங்குச்சந்தைனாலே வெறும் நம்பர்கள் ஓடுற ஸ்கிரீன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, அதுக்குள்ள ஒரு சூப்பரான கதை இருக்கு. இன்னைக்கு நாம மணி அண்ணன் முறுக்கு கடை மூலமா பங்குச்சந்தையோட 2 முக்கியமான ரகசியங்களை உடைக்க போறோம். அதுதான் பிரைமரி மார்க்கெட் முதல் நிலை சந்தை மற்றும் செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் நிலை சந்தை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மணி அண்ணனோட முறுக்கு வியாபாரம் இப்போ சக்க போடுது. மெகா முறுக்கு பிராண்ட் ஊரெல்லாம் ஃபேமஸ். இப்போ கடையை இன்னும் பெருசாக்க மணி அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த பணத்தை அவர் எப்படி மக்கள் கிட்ட இருந்து வாங்குவார்? இங்கதான் முதல் நிலை சந்தை உள்ள வருது. இது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி. தயாரிப்பாளர் நேரா தியேட்டர்காரர்கிட்ட படத்தை விக்கிற மாதிரி மணி அண்ணன் தன் கம்பெனி பங்குகளை நேரா உங்ககிட்ட விற்க போறார். மணி அண்ணன் பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கறாரு. மக்களே, என் மெகா முறுக்கு கம்பெனி பங்கு சந்தைக்கு வரப்போகுது. ஒரு பங்கின் விலை வெறும் 50 ரூபாய். விருப்பமுள்ளவர்கள் அப்ளை செய்யலாம். இதுக்கு பேர் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இங்க நீங்க கொடுக்கிற பணம் நேரா மணி அண்ணன் கம்பெனிக்கு போகும். அவர் அந்த பணத்தை வச்சு புது ஃபேக்டரி கட்டுவார். கம்பெனி கிட்ட இருந்து ஷேர் நேரா உங்க கைக்கு வரும். இங்க கம்பெனிக்கும் முதலீட்டாளருக்கும் இடையில தான் டீலிங். இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். குமரவேல்னு ஒருத்தர் ஐபிஓல மணி அண்ணன் கிட்ட இருந்து 1000 பங்குகளை வாங்கிட்டார். 2 வாரம் கழிச்சு குமரவேலு தங்கச்சிக்கு கல்யாணம். அவசரமா பணம் தேவைப்படுது. நேரா மணி அண்ணனுக்கு ஃபோன் போடுறார். அண்ணே, என் பங்கை திரும்ப எடுத்துக்கிட்டு என் காசை கொடுத்துருங்க. மணி அண்ணன் சிரிக்கிறாரு. சாரிப்பா குமரவேல், நீ கொடுத்த காசை வச்சு நான் மாவரைக்கிற மெஷின் வாங்கிட்டேன். கம்பெனியில இப்ப ரொக்கம் இல்ல. ஆனா நீ அந்த பங்கை வேற யாருக்காவது வித்துக்கலாம். இங்கதான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது இரண்டாம் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட். குமரவேல் தனது பங்குகளை விற்க ஒரு இடத்துக்கு போறார். அங்க கவிதான்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஐபிஓல பங்கு கிடைக்கலங்கிற வருத்தம். குமரவேல், என்கிட்ட மணி அண்ணன் ஷேர் இருக்கு, வேணுமா என்று கேட்க, கவிதாவும் கண்டிப்பா 50 ரூபாய் ஷேருக்கு நான் 60 ரூபாய் தரேன்னு சொல்றார். குமரவேலும் அதற்கு சம்மதித்து பங்குகளை கொடுக்கிறார். இப்போ கவனிங்க, 50 ரூபாய் பங்கு 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டுடுச்சு. பணம் குமரவேலுக்கும் கவிதாவுக்கும் நடுவுல தான் கைமாறுது. இதுல மணி அண்ணனுக்கு ஒரு பைசா கூட லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. நாம தினமும் மொபைல் ஆப்ல பார்க்கிற என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லாமே இந்த இரண்டாம் நிலை சந்தை தான். இந்த முறுக்கு கடை கதை புரிஞ்சதா? அப்போ 2022ல நடந்த இந்தியாவின் மிகப்பெரிய எல்ஐசி ஐபிஓவோட இதை ஒப்பிட்டு பாருங்க. இந்திய அரசாங்கம் தன்கிட்ட இருந்த எல்ஐசி பங்குகளை பொதுமக்களுக்கு விற்க முடிவு செஞ்சாங்க. ஒரு பங்கு 949 ரூபாய். லட்சக்கணக்கான மக்கள் வாங்கினாங்க. பணம் நேரா அரசாங்க கஜானாவுக்கு போச்சு. இதுதான் பிரைமரி மார்க்கெட், ஐபிஓ. இப்போ இன்னைக்கு நீங்க எல்ஐசி பங்கு வாங்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஏற்கனவே பங்கு வச்சிருக்கிற யாராவது வித்தால் மட்டுமே நீங்க வாங்க முடியும். அதுதான் செகண்டரி மார்க்கெட். பங்குச்சந்தை ஒரு சூப்பரான இடம்தான். ஆனா ஐபிஓல ஒரு பங்கை வாங்கும் முன் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கம்பெனி ஐபிஓ வரும்போது டிஆர்ஹெச்பி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கம்பெனியோட ஜாதகமே அதுதான். வாங்குற பணத்தை வச்சு கம்பெனி என்ன பண்ண போறாங்க, கம்பெனி ஏற்கனவே லாபத்துல இருக்கா, கம்பெனி ஓனர் மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் முதலீடு செய்யணும். தப்பான கம்பெனில மாட்டினா ஒரு பங்கு 50 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கூட போகலாம். உஷார். சுருக்கமா சொல்லணும்னா, முதல் நிலை சந்தை அப்படிங்கிறது ஒரு கம்பெனி பிறக்கிற இடம். இரண்டாம் நிலை சந்தை அப்படிங்கிறது அந்த கம்பெனி வளர்ந்து முதலீட்டாளர்கள் விளையாடுற மைதானம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.